Hi friends, welcome to Sriga Kitchen and Vlogs. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கேக் செய்கிறதுனா கரெக்டாக அளவுகள்லாம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும், ஆர்டர் படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, சில ஸ்டெப்ஸ் நம்ம மாறி போய் செஞ்சாலுமே அந்த கேக்குமே ரொம்பவே சாஃப்டாக ப்ளஃபியாக டேஸ்ட்டாக வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மெஷர்மெண்ட் கப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் மெஷர் பண்ணிங்கனாலே போதும். இப்போ 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிட்டேன். அதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் இப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நார்மலாக ஏதோ ஒரு பவுல் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பெரிய பவுலை எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மைதா மாவு கூட நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை ஒரு 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நம்ம குக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோடா சேர்த்தனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த ப்ளஃபினஸ்க்காக தான். ஆனால் அதுக்காக ரொம்பவும் சோடா சேர்த்திட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு தன்மையாயிரும். அதனால் சோடா நீங்கள் அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த விஸ்கர் தான் வேணும் அப்படின்னு இல்லை, நம்மக்கிட்ட நார்மலாக இருக்கிற 4 ஸ்பூன் இருந்தால் கூட ஓகே தான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம கலக்கின இந்த மாவை நம்ம ஜலிச்சும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜலிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பவுடருமே நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜலிக்கும் போது எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி அது கூட அந்த காத்தோட்டமாக இருக்கிறதுனால நல்லா பொது பொதுன்னு இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக கேக் வரும். நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஜலிச்சும் கூட அதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான் அது. நான் விஸ்கர் யூஸ் பண்ணதுனால நான் ஜலிக்கலை. இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சாக்லேட் ஃப்ளேவர் செய்கிறதுனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடரை நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி அப்புறம் தான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சாக்கோ பவுடர் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஜலிச்சதுக்கப்புறமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா, அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் டோட்டலாக ஜலிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்சிங்கும் நல்லா ஆயிரும். கட்டியாக இருந்ததுன்னா கூட அந்த மாவெல்லாம் அதெல்லாமே உங்களுக்கு தனியாக நின்றுடும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். என்னோடய மிக்ஸி ஜார் நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோடய சாக்கோ பவுடர் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு, ரொம்ப நைஸாக இல்லாமல். அதனால் அந்த 1 கப் சாக்கோ பவுடர் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்தேன். ஸோ நல்ல பவுடராக நைஸாக வந்துருச்சு. நீங்கள் இதே மெத்தடும் கூட டோட்டலாக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுறது கூட நம்ம ஜலிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நம்ம மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 3 எக்கை உடைச்சி சேர்த்திக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூட நம்ம 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா நுரைச்சி வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஹேண்ட் மிக்சர் இல்லைனாலும் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்தாலும் அதே அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ மிக்ஸி ஜார்லேயே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்த அந்த முட்டை பால் அந்த மிக்சரை ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிலிக்கான் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சிலிக்கான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா எந்த ஒரு மிக்சிங் பவுலாக இருந்தாலும் சரி, அது சில்வரோ அல்லது செராமிக் எதுவாக இருந்தாலுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிக்சிங் பவுலில் அந்த பேட்டர் நல்லா ஸ்டிக் ஆகாமல் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த சிலிக்கான் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பூன் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கடைகளிலுமே நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் 50 ரூபாயிலிருந்தே இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஒன்று வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ரேட் போட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் பேட்டரில் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் வெண்ணெய் சேர்த்தலை அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு. ஸோ மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து லைட்டாக மெல்ட் பண்ணி அந்த ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரை நம்ம கடைசியில் சேர்த்துறதுனால இந்த கேக் டேஸ்ட் இல்லாமல் இருக்குமோ, ப்ளஃபினஸ் வராதோ அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதுவே போதுமானது. ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவும் நம்ம குழம்பு கலக்கிற மாதிரி நல்லா விட்டு அடித்து கலக்காமல் நார்மலாக இந்த மாதிரி சுற்றி கலக்குனீங்க அப்படின்னா அது ஏரியாக இருக்கும் பேட்டரு. ஸோ அந்த கேக்குடைய ப்ளஃபினஸ் சூப்பராக வரும். கேக் பேட்டர் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ கேக் மோல்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு பட்டர் பேப்பரை கட் பண்ணி வச்சுட்டு நெய் அல்லது வெண்ணெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேக் மோல்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை எப்போவுமே கேக் மோல்டோட ஒரு 3/4 பாக அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஊற்றணும். அது குக் ஆகும்போது ரைஸ் ஆகி மேலே வரையில் நமக்கு கேக் டின்னை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அது பார்க்கவும் நல்லா இருக்காது, அது வேஸ்ட்டாகவும் போயிடும். அதனால் எப்போவுமே கேக் மோல்டோட 3/4 பாக அளவுக்கு மட்டும் நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்கு கேக் பேட்டர். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கம்மியாகவோ எச்சாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸோ அல்லது பாலோ சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் மோல்டை லேசாக டேப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற டார்க் சாக்லேட் பீசஸை மேலே போட்டு விடுறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கேக் பேக் ஆகும்போது இந்த டார்க் சாக்லேட் எல்லாம் ஒரு மாதிரி மெல்ட் ஆகி இந்த கேக்கினுடைய ஃப்ளேவர் ரொம்பவே என்ரிச் ஆகி கொடுக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கடைகளில் கிடைக்கிற டைரி மில்க்கு அந்த மாதிரி சாக்லேட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெடியாக இருக்க இந்த கேக் பேட்டரை நம்ம ஓவனில் வச்சு குக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 to 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக் ஆகும்போது அந்த 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக்கோட ஸ்மெல் நல்லா வெளியில் வரும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவே மெனக்கெட்டு நம்ம அளவெல்லாம் வெயிட் போட்டெல்லாம் எடுத்துக்கல. நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு கப் எடுத்து அந்த கப் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கேக் பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா குக் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம டூத் பிக்கில் குத்தி பார்த்துக்கலாம். டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்துருந்துன்னா கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவே சிம்பிளாக இந்த கேக்கை டெக்கர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த கேக் டெக்கரேஷன் எங்கள் பாப்பா தான் பண்ணாங்க. ரொம்பவே சிம்பிளாக அழகாக க்யூட்டாக பண்ணிட்டாங்க.
நீங்களும் கேக் செய்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் இந்த மாதிரி கேஷுவலாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான சாஃப்டாக ஃப்ளஃபியாக கண்டிப்பாக ஒரு அழகான கேக் நீங்களும் ரெடி பண்ணிடுவீங்க. வீட்டில் நார்மலாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கேட்ஜெட்ஸ் வச்சே நம்ம சூப்பரான ஒரு சாஃப்டான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுத்திக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.